அவனை வெளில வர சொல்லு. சரி வர சொல்றேன். அவனை வெளில வர சொல்றீ. வாயை மூடு. குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த திருச்சி தென்னூர்ல சங்கீதபுரத்துல இருக்கிற அந்த ஜோசுங்கிற. பட்டுக்கோட்டை அருகே பரபரப்பு. கள்ளக்காதலனுடன் இருந்த மனைவியின் முகத்தை கத்தியால் கிழித்த கணவர் கைது, குழந்தை காப்பகத்தில் ஒப்படைப்பு. மனைவியின் தவறான உறவை நேரில் கண்டு அதிர்ச்சியடைந்த கணவர் காய்கறி வெட்டும் கத்தியால் மனைவியின் முகத்தை கொடூரமாக குத்திக் கிழித்துவிட்டு தன் 4 வயது மகனுடன் தப்பியோடிய சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் இடையாத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா, வயது 40. டிரைவர். இவருக்கு அக்ஷா என்ற மனைவியும் 4 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இவர்கள் திருச்சியில் வசித்தபோது அக்ஷாவிற்கு அங்குள்ள ஒரு இளைஞருடன் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த ராஜா மனைவியை கண்டித்த போதிலும் கள்ள உறவு தொடர்ந்து நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட அமைதியின்மையை தவிர்க்க சில நாட்களுக்கு முன்பு பட்டுக்கோட்டை மயில்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டிற்கு ராஜா தன் குடும்பத்துடன் குடிபெயர்ந்துள்ளார். இந்நிலையில் ராஜா வெளியூருக்கு வேலைக்கு சென்றிருந்த நேரத்தை பயன்படுத்தி அக்ஷா தனது கள்ளக்காதலனை வீட்டிற்கு வரவழைத்து தனிமையில் இருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென வீட்டிற்கு வந்த ராஜா மனைவி அரைகுறை ஆடையுடன் இருந்த கோலத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனே தனது மொபைல் போனில் வீடியோவை ஆன் செய்து கொண்டே உள்ளே மறைந்திருந்த கள்ளக்காதலனை வெளியே வருமாறு கத்தியுள்ளார். ஆனால் இதனால் சற்றும் பதற்றமடையாத அக்ஷா, ஏன் மெண்டல் போல் கத்துகிறாய், இது அடுத்தவர் வீடு, அமைதியாக இரு என்று சாதாரணமாக பேசியதோடு கள்ளக்காதலனை வெளியே வருமாறும் அழைத்துள்ளார். கதவை திறந்ததும் அவரது கள்ளக்காதலன் அங்கிருந்து தப்பியோடினான். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ராஜா, அழகாக இருப்பதால்தானே கள்ளக்காதலை கைவிட மறுக்கிறாய் என்று கூறி தன்னிடம் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியால் அக்ஷாவின் வாய், முகம், உதடு மற்றும் கைகளில் ஆவேசமாக குத்திக் கீறியுள்ளார். பின்னர் மனைவியை அறைக்குள் பூட்டிவிட்டு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த தன் மகனை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடினார். அக்ஷாவின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தலைமறைவாக இருந்த ராஜா தனது மகனுடன் அழுது கொண்டே பேசும் வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். அதில், என் மனைவியிடம் எவ்வளவோ கெஞ்சி கதறியும் அவள் தவறான உறவை கைவிடவில்லை. என் குடும்பமே நாசமாகப் போய்விட்டது. இந்த நிலைக்கு திருச்சி தென்னூர் பகுதியைச் சேர்ந்த சலூனில் வேலை பார்க்கும் ஜோஸ் என்ற இளைஞர்தான் காரணம். என் மகனும் என்னோடு சேர்ந்து உயிரை விடப்போகிறான் என்று உடைந்து போய் பேசியிருந்தார். தந்தை அழுவதை பார்த்து ஒன்றும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தையும் பயத்துடன் அழுது கொண்டே இருக்கும் காட்சி பார்ப்போரை கண் கலங்கச் செய்தது.